வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து பாடிங்கிற ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்து இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னொரு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் ஒரு அண்ணனும் என் கூட வேலை செய்கிறவர் தான். அவரும் வந்து பிளான் போட்டு ஒரு 4 மணிக்கு போகலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானை போட்டோம். ஆனால் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 6 ஆகுது. பார்த்தீங்களா, மணி 6 ஆகுதா? அவர் ஃபோன் பண்ணி கழுவி ஊற்றுறாரு. அதனால் இப்போ நம்ம வந்து சென்னை லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம தாம்பரம் போயிட்டு, தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு போக வேண்டியதான். அங்கேருந்து போயிட்டு நம்ம வந்து தாம்பரத்தில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அண்ணா வந்து தாம்பரத்தில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா ஃபோன் பண்ணி கழுவி ஊற்றிட்டாரு. இப்போ நம்ம தாம்பரம் போயிட்டு அவரை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம போக வேண்டியதான். சரி வாங்க, என் கூட இன்றைக்கி வந்து சென்னையை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா போடினே வருது. பாடிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பாடிங்கிற ஊரில் வந்து ஒரு கோவில் இருக்காங்க. ஸோ அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பட் எனக்கு தெரில, நம்ம சென்னையில் தான் இவ்வளோ நாளாக இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து பாடிங்கிற ஒரு ஊர் இருக்கா, அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா அப்படின்றத எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. அந்த அண்ணன் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி வாங்க, எப்படி இருக்குன்றது போய் பார்ப்போம். அப்படியே வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, மார்க்கெட்டை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கான நிலவரம் எப்படி இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி நம்ம ட்ரெயினில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ட்ரெயின் வரட்டும், கிளம்பி ஏறி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, இங்கே வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இதை வந்து மே ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிடுச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு பாதி வேலை மட்டும் இருக்குது. மே ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதா ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல. பார்த்துக்கேன், இங்கே தான் கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டேய், நீ நல்லா தூங்கி போட்டு நீ லேட்டாக கிளம்பி வர. நான் உனக்காக 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு நேரம்டா. அவ்வளோதாங்க, நம்ம வந்து சென்னை பார்க்கில் இறங்கி அப்படியே நம்ம சென்ட்ரலுக்கு வந்துடும். ஸோ சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே லோக்கல் ட்ரெயின் வந்து நம்ம பிடிச்சி அப்படியே நம்ம வந்து போக போகிறோம். அவ்வளோதாங்க, போயிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே தான் கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் வண்டியாக இருக்கட்டும், திருவள்ளூர், ஸோ இந்த ட்ரெயின் வந்து லோக்கல் ட்ரெயினில் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிடலாம். கரெக்டாக கொரட்டூருங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 7வது ஸ்டாப்பிங் நம்ம இறங்க வேண்டியது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொரட்டூர் இறங்கி கொரட்டூர்லேருந்து பாடிக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பஸ்ஸில் போயிடலாம். ஓகேங்க, அப்படியே நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டோம். அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். சரிங்களா? திருவள்ளூர், ஆவடி, கும்மிடிப்பூண்டி, ஸோ எல்லா ரூட்டும் வந்து நீங்கள் வந்து இந்த சைடு போகலாம் சென்னை சென்ட்ரல்லேருந்து. ஓகேங்க, நம்ம போக வேண்டிய ட்ரெயின் நிற்கிது. 16ஆம் பிளாட்ஃபார்மில் நிற்கிதுங்க. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான்.
இவர் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ திண்டிவனம் போனேன் இல்லையா, வாழை வாராய் கோயிலுக்கு. ஸோ அப்போ போகும்போது இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறேன். மறுபடியும் ஹாய் காமிச்சிருங்க. ஹாய் சினு. இவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ரயில்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம நடந்து பயணமாக இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பாடிங்கிற ஊர் இவர் சொல்லி தான் வந்து எனக்கு அப்படி ஒரு ஊர் இருக்குன்றதே எனக்கு வந்து இதுதான் தெரியும். சரி வாங்க அப்படியே போகலாம். பஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்து பஸ் இருக்குது போல இருக்குங்க. ஸோ பஸ் நிற்கிதா, அப்படியே நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அப்படியே போக வேண்டியதான். கொரட்டூர் பேருந்து நிலையம் பஸ் ரெடியாக நிற்கிது. ஆனால் இந்த பஸ் போகுமா என்னான்னு தெரியலையா. ஓகே, ஸோ இது வந்து பாடி போகுமாங்க, அப்படியே பஸ்ஸில் போக வேண்டியதான். பஸ்ஸே காலியாக கிடக்குது. நான் முன்னாடி போகலாண்ணா. ஓகே மகளே, இப்போ நம்ம வந்து பாடியில் இருக்கக்கூடிய திருவெளேஷ் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனும் ஆஞ்சநேயரும். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் உள்ள ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோயிலில் போயிட்டு நம்ம வந்து ஏதாவது கும்பிட்டோம், ஏதாவது வந்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா, அதுமாரி நம்ம வந்து இல்லை எனக்கு இது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து போனவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய ஒரு சிறப்புன்னு அப்படி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாங்க. இன்னொன்று மக்களை சொல்ல மறந்துட்டேன், கரெக்டாக வந்து சரவண ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டு நடந்து போகணும். இப்போ நம்ம கோயிலுக்கு பேக் சைடு நிற்கிறோங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே போய் பூந்து அப்படியே கோயிலை போய் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் என்ன கோயிலுக்கு வந்துட்டேண்ணா. வந்துட்டப்பா, வந்துன்னு நமக்கு தெரியும். எப்படி இருக்கு உங்களோட அனுபவம்? ஏன்னா எதுவும் பேச மாட்டேறீங்க. அதே மாதிரி தான் திண்டிவனத்துலேயும் அங்கே தான் அப்படி தான் வாழை வாராய் கோயிலுக்கு போனோமே, அங்கேயும் எதுவும் பேச மாட்டேறீங்க. ஏன் அப்படின்னா என் கேமரா வச்சுருந்தனாலயா? சீனே நீ எதாவது சொல்லு சீனே. ஐயோ சரி விடுங்க மகளே, அவங்க வந்து இங்கே 2 பேரும் ரெக்கப்படுறாங்க போல இருக்கு கேமரா பார்த்த உடனே. சரி வாங்க அப்படியே போ. போட்டான் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் சிவன் அண்டு முருகன் இவங்க 2 பேரையும் வந்து வழிபடலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த புளியோதரைன்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க, அது ரொம்பவே ஸ்பெஷலு. அதுவும் இல்லாமல் தினசரி வர இந்த பக்தர்களுக்கு எல்லாருக்குமே
365 நாள், அதாவது வருஷத்துக்கு 365 நாளும் காலையில் இங்கே பிரசாதம் அப்புறம் அன்னதானம் போடுவாங்க. நாங்கள் எடுப்போம்ல. இந்த கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நடராஜ சன்னதிக்கு மேலே ஒரு சிற்பத்தை நான் பார்த்தேங்க. இந்த சிற்பத்தினுடைய கலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிதம்பர கோயிலில் வந்து நீங்கள் இந்த கலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த சிற்பக்கலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உள்ளே நான் பார்த்தேங்க. எல்லாம் சூப்பராக இருக்குல்ல? முதல் 3 திருமுறைகள் முதல் திருமுறை திரு பிரம்மபுரத்தில் அருளியது. திருச்சிற்றம்பலம். ஓகேங்க, அந்த கோயில் வந்து ரொம்ப பார்த்துருப்பீங்க. கோயில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஆந்திராவிலேருந்து தான் வராங்க. லாங்குவேஜ்லாம் வந்து எல்லாம் தெலுங்கு மலையாளம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆந்திராவிலேருந்து தான் வராங்க போல இருக்குது. கோயில் செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் கோயில் எப்படி இருந்துச்சு. சரி, ஓகே மகளே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. பாய் மகளே, பாய்.